திமுக தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வகித்த காங்கிரஸ் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழக வெற்றிக் கழகத்தின் பக்கம் சென்றது. அதன் பிறகு தவேக தலைவர் விஜய் தலைமையில் ஆட்சியமைக்க ஆதரவு தெரிவித்த காங்கிரஸ் அவர்களது அமைச்சரவையில் 2 அமைச்சர் பதவிகளை பெற்றுள்ளது. இது திமுகவினரிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்திய நிலையில் திமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் காங்கிரஸ் முதுகில் குத்திவிட்டது என குற்றம் சாட்டினர். இதற்கு எதிர்வினையாக காங்கிரஸ் தரப்பிலும் திமுகவை விமர்சிக்கும் போக்கு தொடர்ந்து வருகிறது. இதன் காரணமாக பல இடங்களில் திமுக மற்றும் காங்கிரஸ் தொண்டர்கள் நிர்வாகிகளிடையே மோதல்கள், கைகலப்புகள் மற்றும் காரசார வாக்குவாதங்கள் அரங்கேறி வருகின்றன. இந்த சூழலில்தான் கோவை மாநகராட்சியில் திமுக காங்கிரஸ் கவுன்சிலர்களிடையே கைகலப்பு ஏற்பட்டது. 100 வார்டுகள் கொண்ட கோவை மாநகராட்சியில் அப்போதைய உள்ளாட்சி தேர்தலில் 97 வார்டுகளை திமுக தலைமையிலான கூட்டணி கைப்பற்றியது. எஞ்சிய 3 வார்டுகளை மட்டுமே அதிமுக கைப்பற்றியிருந்தது. ஆனால் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு கூட்டணி நிலைமை மாறியது. இந்த நிலையில் இன்று கோவை மாநகராட்சி அலுவலகத்தில் நகர்மன்ற கூட்டம் கூடியது. மன்ற அரங்கில் முதலமைச்சர் விஜயின் புகைப்படம் இடம்பெற்றிருந்த நிலையில் திமுக கவுன்சிலர்கள் முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் புகைப்படத்தையும் அலுவலகத்தில் மாட்ட வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இதை வலியுறுத்திய அவர்கள் ஸ்டாலினின் புகைப்படத்தை உயர்த்தி காட்டினர். அப்போது அங்கு வந்த காங்கிரஸ் கவுன்சிலர்கள் முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் புகைப்படத்தையும் மன்றத்தில் மாட்ட வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பேப்பர்களை கிழித்து எதிர்ப்பை தெரிவித்த நிலையில் மாநகராட்சி அதிகாரிகள் இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்த முயன்றனர். காங்கிரஸ் கவுன்சிலர் காயத்ரி உள்ளிட்டோர் காமராஜர் புகைப்படத்தை மாட்ட ஜீவோ உள்ளது என வலியுறுத்தினர். ஆனால் மேயர் தரப்பில் ஒரே ஒரு முன்னாள் முதலமைச்சரின் புகைப்படம் மட்டுமே மாட்ட வேண்டும் என ஜீவோ உள்ளது என்றும், அதனால் ஸ்டாலினின் புகைப்படத்தை மட்டுமே மாட்டுகிறோம் எனவும் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்க மறுத்த காங்கிரஸ் கவுன்சிலர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுக காங்கிரஸ் இடையேயான உறவு முறிவு தமிழக அரசியலில் பெரும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் உள்ளாட்சி தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் மாநகராட்சிகளில் ஏற்படும் இந்த மோதல்கள் தீவிரத்தன்மையை அடைந்துள்ளது.